ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நீங்க எல்லாருமே ரொம்ப சூப்பரா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு செகண்ட் நீங்க கண்ணு முன்னாடி நீங்க சூப்பரா இருக்கீங்கன்னு நினைச்சீங்கன்னா, உங்களுக்கு இந்த நாள் ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த குடுத்திருக்க இந்த கிவன் டயகிராம் நம்ம சாஃப்ட்வேர்ல எப்படி டிரா பண்றதுன்றத தான் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் சாஃப்ட்வேர்க்குள்ள AutoCAD சாஃப்ட்வேர்க்குள்ள. ஸோ எப்பவுமே நம்ம எந்த ஒரு டயகிராம் வரையறதுக்கு முன்னாடியும் நம்ம குடுத்திருக்க கிவன் டயகிராம் ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு தடவ பார்க்கணும். என்னென்ன டைமென்ஷன் குடுத்திருக்காங்கன்னு. ஸோ ஃபர்ஸ்ட் நான் எத பார்க்குறேன்னா ஃபர்ஸ்ட் நான் இந்த அவுட்டர் பாக்ஸ மட்டும் பார்ப்பேன். இந்த அவுட்டர் பாக்ஸோட லென்த் பார்த்தீங்கன்னா 10. அப்புறம் இதோட இந்த இந்த சைடு லென்த் பாத்தீங்கன்னா 6. மறுபடியும் இது 10, இது 6. ஸோ இதை நம்ம ஃபர்ஸ்ட் வரையலாம். அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது உள்ளேயும் ஒரு பாக்ஸ் இருக்கு. அந்த பாக்ஸுக்கான லென்த் எதுவுமே கொடுக்கல. பட் அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த ஒரு பாக்ஸுக்கும் இன்னொரு பாக்ஸுக்கும் இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 0.5 கொடுத்துருக்காங்க. 0.5 தான் கேப். இது ஒரு பாக்ஸுக்கும் இன்னொரு பாக்ஸுக்கும் இடையில இருக்க டிஸ்டன்ஸ். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இதை தான் நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம டிரா பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் லைன் எடுத்துக்கிறேன். லைன் எடுத்து நான் என்ன பண்றேன், 10 கொடுத்து நான் என்டர் பண்ணிட்டு கீழே நான் என்ன கொடுக்குறேன்னா 6 கொடுத்து என்டர் பண்றேன். மறுபடியும் இந்த சைடு 10 கொடுத்து என்டர் பண்றேன். மறுபடியும் மேல 6 கொடுத்து சாரி 6 கொடுத்து நான் என்டர் பண்றேன். என்டர் பண்ணி முடிச்சுன்னா எனக்கு என்னன்னா இப்போ இந்த டயக்ராம்ல இருக்கிற சாரி இப்போ எனக்கு இந்த டயகிராம்ல இருக்க இந்த அவுட்டர் பாக்ஸ் எனக்கு கன்ஸ்ட்ரக்ட் ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்றேன்னா, இப்போ இந்த 0.5 கேப் தள்ளி இப்போ இந்த பாக்ஸ வரையணும். இப்போ அதுக்கு நான் ஒரு ட்ரிக் சொல்றேன் எப்படி வரையறதுன்னு. ஸோ நான் என்ன பண்றேன், இது சென்டர் பாயிண்ட்ல இருந்து நான் ஒரு சென்டர் இந்த 4 பக்கம் இருக்க ஒரு சென்டர் பாயிண்ட்ல இருந்து நம்ம 0.5 நான் என்ன பண்றோம், ஒரு லைனை டிரா பண்ணுவோம். அதாவது இந்த சைட்ல இருந்து ஒரு இந்த மேல கீழே இதுல இருந்து இந்த இந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து ஒரு 0.5. மறுபடியும் நான் என்ன பண்றேன், இங்க இருந்து இந்த பாயிண்ட் இந்த சென்டர்ல இருந்து ஒரு 0.5. மறுபடியும் நான் என்ன பண்றேன், இந்த சென்டர்ல இருந்து ஒரு 0.5 கொடுத்து நான் என்டர் பண்ணிடுறேன். என்டர் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன், இங்க இருந்து நான் என்ன பண்றேன், இதை ஜஸ்ட் இதுக்கான அதாவது இந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து லைனுக்கான டிஸ்டன்ஸ் நான் 5 கொடுத்து என்டர் பண்ணாலும் கரெக்ட் தான். 5னா இந்த பக்கம் 10 அப்படி போட்டாலும் கரெக்ட் தான். இல்லைன்னா இல்லைனாலும் எப்படி போடலாம்னா நான் என்ன பண்றேன், கீழே வரைஞ்சு காட்டுறேன் பாருங்க. ஒரு லைன் எடுத்து இங்க இருந்து ஜஸ்ட் நமக்கான தோராயமா ஒரு லென்த், பட் அந்த பாக்ஸை தாண்டி வெளியே போற மாதிரி இது ரெண்டுத்துல எந்த மெத்தட் வரைஞ்சாலுமே கரெக்ட் தான். ஏன்னா நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்னா, இது 2 லைன் வரைஞ்சிட்டோம்ல. நம்ம என்ன பண்ண போறோம், இப்போ இந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து அதே மாதிரி பாக்ஸ் விட்டு வெளியே போற மாதிரி ஒரு லைன். அதே மாதிரி நம்ம என்ன பண்ண போறோம், இது இர்ரெகுலர் கிடையாது. பட் இந்த மாதிரி வரைஞ்சதுன்னா நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். நமக்கு இன் கேஸ் ஆஃப் டைமென்ஷன் கொடுக்காத பட்சத்துல ஒரே ஒரு டைமென்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னா அந்த ஒரு பாக்ஸுக்கும் இன்னொரு பாக்ஸுக்கும் இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் என்னன்னா 0.5. அதாவது இந்த இதுக்கும் இந்த பாக்ஸுக்கும் இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் இந்த சென்டர்ல இருக்கிற டிஸ்டன்ஸ் 0.5. ஸோ இப்போ நான் இதை என்ன பண்றேன், ட்ரிம் பண்ணிடுறேன். அதாவது வெளியே அடிஷனலா எக்ஸஸா இருக்கிறதெல்லாம் நம்ம என்ன பண்ணிடலாம்னா ட்ரிம் பண்ணிடலாம். இந்த மாதிரி இந்த இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிடலாம்னா ட்ரிம் பண்ணிட்டோம்னா இப்போ நமக்கான அவுட்புட் நமக்கு கிடைச்சது. ஸோ இது ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் வே அண்ட் ஈஸியஸ்ட் மெத்தட். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இந்த பாருங்க, இப்போ இந்த வெளியே இருக்க பாக்ஸ் இருக்கு, இப்போ உள்ள இருக்க பாக்ஸ். இப்போ இது நமக்கு என்னன்னா இது ரெண்டுமே இருக்கு. இப்போ இந்த பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, இந்த இடம் ஒரு கர்வ் இருக்கு. இந்த கர்வுக்கு பேர் என்னன்னா ஃபில்லட். இப்போ இந்த ஃபில்லட் எப்படி பண்ணணும்னா நான் FIL போட்டு என்டர் கொடுத்துருவோம். நம்ம ஃபில்லட் பண்ணணும். இந்த ஃபில்லட்கான ரேடியஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 1 into 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா என்ன அர்த்தம்னா 4 டைம்ஸ் 1 2 3 4 கார்னர்ஸ்லயே நம்ம பண்ணணும்னு அர்த்தம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் எஃப்னு போட்டோடனே ஃபர்ஸ்ட்லேயே வருது பாருங்க ஃபில்லட். ஃபில்லட் கொடுத்துட்டு நான் என்ன பண்றேன், ஃபில்லட் நீங்க கீழே ரேடியஸ் ரேடியஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 1 கொடுத்து என்டர் பண்ணிட்டு மல்டிபிள்லாம் நான் 4 டைம்ஸ் பண்ண போறேன். அது எத்தனை தடவை வேணா பண்ணலாம். அதுக்கு நான் என்ன பண்றேன், இங்க பாருங்க, இங்க இருந்து இது வரைக்கும் ஃபில்லட். அதுக்கப்புறம் மறுபடியும் இங்க இருந்து இது வரைக்கும் ஃபில்லட். மறுபடியும் இங்க இருந்து இது வரைக்கும் ஃபில்லட். மறுபடியும் இங்க இருந்து இது வரைக்கும் ஃபில்லட் கொடுத்துட்டு நான் எக்ஸிட் பண்ணிடுறேன். எக்ஸிட்னா ஐ மீன் எஸ்கேப் பண்ணிடுறேன். எஸ்கேப் பண்ணிட்டு மிச்சம் இருக்கிறதையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ட்ரிம் பண்ணிடலாம். அதாவது இங்க ஃபில்லட் ஆகும்போது இங்க வந்தது, அப்புறம் இந்த இடம், அப்புறம் இங்க, அதாவது நம்ம இந்த 0.5க்கு ஒரு லைன் போட்டோம்ல அது. இப்போ நமக்கு டயகிராம் இப்போ எப்படி இருக்குன்னா இங்க பாருங்க. இப்போ நமக்கு இந்த அவுட்டர் பாக்ஸ் அதுக்கு உள்ள இருக்கிற பாக்ஸ் நம்ம வரைஞ்சிட்டோம். இப்போ அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த 4 சர்க்கிள் ஃபர்ஸ்ட் நம்ம நெக்ஸ்ட் இப்போ வரையலாம். இந்த 4 சர்க்கிள்ல வெளியே இருக்கிற சர்க்கிள்கான டயாமீட்டர் 0.1, உள்ள இருக்கிற சர்க்கிள்கான டயாமீட்டர் 0.6 கொடுத்துருக்காங்களா? சரி, 4 சர்க்கிள் இருக்கு. இதுக்கான டிஸ்டன்ஸ் எங்க இருக்கு, எந்த இடத்துல லொகேட் ஆயிருக்கு அப்படின்றது நமக்கு தெரியும். அது இஸ் வெரி சிம்பிள். இங்க பாருங்க, இந்த இடம் இந்த லைன் இங்க முடிஞ்சிட்டு தான் இந்த இடம் இங்க கர்வ் ஸ்டார்ட் ஆகுது. இந்த இடத்துலயும் அதே மாதிரி இந்த லைன் இங்க ஸ்டார்ட் ஆயிட்டு கீழே போகுது. இந்த இடம் கர்வ் ஆகுது. அந்த இடத்துல ஒரு லைன் வரையணும். அதாவது நான் இப்ப இன்னும் ரொம்ப சிம்பிளா சொல்றேன் பாருங்க.
அதாவது நம்ம இப்ப எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ் டிரா பண்ற மாரி தான் போன டயகிராம்ல பார்த்த மாரி இங்க பாரு. இந்த இடம் வச்ச உடனே எனக்கு ஒரு பாயிண்ட் காட்டுது பாரு. நான் என்ன பண்றேன், இங்க இருந்து கீழ அதே மாரி ஒரு பாயிண்ட் காட்டுது. அங்க குடுத்து நான் என்ன பண்றேன், லைன டிரா பண்ணி எக்ஸிட் ஆயிடுறேன். அதே மாரி ஒரு லைன் எடுத்து என்ன பண்றேன், இந்த இடம். ஏன்னா வந்து அந்த இடம் அந்த லைன் வந்து அந்த இடம் முடியுது. எண்ட் பாயிண்ட் அங்க காட்டுது பாரு. அதே மாரி அங்க இருந்து கீழ எண்ட் பாயிண்ட். குடுத்து நான் என்ன பண்றேன், வெளிய வந்துர்றேன். அதே மாரி நான் என்ன பண்றேன், இந்த இடத்துலயும் ஒரு லைன் வந்து இங்க ஸ்டார்ட் ஆகுது. எண்ட் பாயிண்ட். அதாவது எண்ட் பாயிண்ட் ஆர் ஸ்டார்ட்டிங் பாயிண்ட். இங்க இருந்து அதே மாரி இங்க. இல்ல இங்க. எல்லாம் ஒண்ணுதான். நம்ம எப்படி இந்த லைனை எரேஸ் தான் பண்ண போறோம் மறுபடியும். வரைஞ்சு முடிச்சோனே. மறுபடியும் நான் என்ன பண்றேன், இங்க இருந்து இது வரைக்கும் நான் என்ன பண்றேன், லைனை டிரா பண்ணிட்டு எக்ஸிட் பண்ணிடுறேன். இப்போ எக்ஸிட் பண்ணிட்டதுக்கு அப்புறம் எனக்கு என்னன்னா, இந்த சர்க்கிள்க்கான வெளிய இருக்கிற டயாமீட்டர், உள்ள இருக்கிற டயாமீட்டர் நம்ம வரைஞ்சா போதும். அவ்வளவுதான். வெரி சிம்பிள். சர்க்கிள்க்கான டயாமீட்டர் ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், 1 குடுத்து என்டர் பண்றேன். மறுபடியும் சர்க்கிள்க்கான டயாமீட்டர் வந்து 0.6 0.6 குடுத்து நான் என்ன பண்றேன், என்டர் பண்ணிடுறேன். அவ்வளவுதான். இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, 2 சர்க்கிள் வரைஞ்சிருக்குமா? இந்த 2 சர்க்கிள நான் என்ன பண்றேன், அப்படியே கிளிக் பண்ணி, என்னோட ஃபர்ஸ்ட் நார்மலா கிளிக் பண்ணி, அப்புறம் ரைட் கிளிக் பண்ணி, காப்பி செலக்ஷன். நான் என்ன பண்றேன், இந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து காப்பி பண்ணி, எனக்கு எங்கெல்லாம் வேணும், 4 இடத்துலயும் வரும். 4 1 2 3 4 அவ்வளவுதான். 4 இது பண்ணிட்டு மறுபடியும் இப்படி இருக்கும். நம்ம என்ன பண்ணணும், எக்ஸிட் பண்ணணும். நமக்கு போயிடும். சோ இப்போ எனக்கு வந்து இந்த லைன்ஸ்லாம் தேவையில்லைன்றனால நான் என்ன பண்றேன், இப்போ இந்த லைன்ஸ் வந்து நான் என்ன பண்ணிடுறேன், இப்போ நான் ரிமூவ் பண்ணுறேன். அவ்வளவுதான். டெலிட் பண்ணா இது லைன் போயிடும். ஸோ இப்போ டயகிராம் வந்து பாத்தீங்கன்னா, இப்போ மோர் ஆர் லெஸ் நமக்கு வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஸோ இந்த வெளிய இருக்க பாக்ஸ், உள்ள இருக்கிற பாக்ஸ் வித் ஃபில்லட், அப்புறம் இந்த 4 சர்க்கிள் வரையணும். இப்போ இது வெரி வெரி சிம்பிள். இப்போ இந்த சென்டர் பாயிண்ட், இந்த சென்டர் ஆக்சிஸ்ல இருந்து இங்க ஒரு ஒய் ஆக்சிஸ் லைன் மாரி, இங்க இருந்து ஒரு எக்ஸ் ஆக்சிஸ் லைன் மாரி வரைஞ்சு, இங்க சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் வந்து 2. அதாவது இங்க ரேடியஸ் 2 பட் இங்க 2 இன்டூ குடுத்துருக்காங்க. அது வந்து ஆக்சுவலா ராங். ஏன்னா இங்க வந்து ஒரே சர்க்கிள் தான் இருக்கு. இப்ப இங்க 4 இன்டூ 1ன்னா அதாவது 4 சைட்லயும் ஃபில்லட்கான ரேடியஸ் வந்து 1. அதே மாரி இங்க வந்து 2 இன்டூனா 2 சர்க்கிள் வரணும். பட் இங்க நம்ம ஒரு சர்க்கிள் தான் இருக்கனால இங்க வந்து வேல்யூ வந்து நமக்கு தப்பா வைக்கணும். சோ நம்ம என்ன பண்றோம், அத முதல்ல வந்து ஃபர்ஸ்ட் டிரா பண்ணணும். சோ அதுக்கு வந்து நான் என்ன பண்றேன், இந்த சென்டர் பாயிண்ட் வெளிய இருக்கிற பாக்ஸே வந்து ரெஃபரன்ஸா எடுத்துக்கோங்க. அதே மாரி இங்க இங்க இருந்து இங்க சென்டர் பாயிண்ட்ல இருந்து இங்க குடுத்து நான் வரைஞ்சுட்டு, நான் என்ன பண்றேன், சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் வந்து 2 குடுத்து நான் என்ன பண்றேன், என்டர் பண்ணிட்டேன். அவ்வளவுதான். இப்போ வந்து பாத்தீங்கன்னா, இப்போ நான் இந்த சர்க்கிள வரைஞ்சுட்டேனா, இப்போ நான் என்ன பண்ணணும்னா, இந்த பாக்ஸ் வந்து இப்போ நான் இங்க வரையணும். சர்க்கிளுக்கு நடுவுல. அதுக்கு நான் என்ன பண்றேன், இங்க இருந்து மேல, அதாவது இந்த பாக்ஸுக்கான இந்த சைடு லென்த் வந்து எவ்வளவு குடுத்துருக்காங்கன்னா வந்து 1.2. அதே மாரி இதோட ஃபுல் லென்த் வந்து எவ்வளவு குடுத்துருக்காங்கன்னா வந்து 5.2. சோ இந்த 1.2வ நம்ம பாதியா டிவைட் பண்ணனா எனக்கு வந்து எவ்வளவு கிடைக்கும்னா வந்து 0.6 கிடைக்குதா? அத வந்து நான் ஃபர்ஸ்ட் வரையறேன். அதாவது எப்படின்னா, நான் ஒரு லைன் எடுத்து இந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து நான் என்ன பண்றேன், மேல 0.6 குடுத்து நான் என்ன பண்றேன், என்டர் பண்ணிட்டு, மறுபடியும் இந்த சைடு அதே மாரி இதுக்கான லென்த் வந்து 5.2. 5.2ல பாதி வந்து எவ்வளவுனா வந்து 2.6 என்டர். மறுபடியும் கீழ ஃபுல் லென்த் வந்து 1.2 என்டர். மறுபடியும் இங்க ஃபுல் லென்த் வந்து எவ்வளவு குடுத்துருக்காங்கன்னா வந்து ஃபுல் லென்த் வந்து 5.2 என்டர். மறுபடியும் மேல வந்து 1.2 என்டர். மறுபடியும் இந்த சென்டர் பாயிண்ட். இப்போ நான் இது மொத்தமா முடிச்சுட்டேன். இப்ப போட்டோ பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இங்க பாருங்க. இந்த டயகிராம் பாருங்க. ஃபுல்லாவே இதுக்கான இப்போ இது நம்ம டைமென்ஷன் செக் பண்ணாலும் கரெக்டா, அதாவது என்னன்னா 1.2னா நம்ம இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணதுனால 1.2ல பாதி 0.6, மறுபடியும் இந்த 5.2ல பாதி இங்க 2.6 அந்த மாதிரி வரைஞ்சு இது பண்ணிருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ணோம், இப்போ நம்ம ட்ரிம் பண்ணோம். டிஆர் டபுள் என்டர். அதாவது எதை ட்ரிம் பண்ணணும்னா இந்த சர்க்கிள் இந்த இடம். இதுதான் வந்து நமக்கு அந்த டயகிராம்ல வந்து நமக்கு இதை ட்ரிம் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன், இந்த ரெண்டு லைனையும் வந்து நான் என்ன பண்றேன், இப்போ எரேஸ் பண்ணிட்டேன்னா அதே மாதிரி இந்த லைன் எரேஸ் பண்ணிட்டேன்னா இப்போ எனக்கு இந்த டயகிராம் இங்க பாருங்க. இந்த டயகிராம நம்ம அப்படியே வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், வரைஞ்சிட்டோம். அவ்வளவுதான். ஓகேங்களா? இப்போ நான் வந்து இப்போ டைமென்ஷன் செக் பண்ணி காமிக்கிறனாலும் காமிக்கிறேன். அதாவது இதுல இருந்து இது வந்து என்னன்னா 10. ஓகேங்களா? அதே மாதிரி இது வந்து 6 6 இன் டர்ம்ஸ் ஆஃப் எம்எம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நான் இதுதான் மெயினா உங்களுக்கு மேபி டவுட் இருந்துச்சுன்னா நான் இதையும் நான் செக் பண்ணி காட்டுறேன். அதாவது இதுல இருந்து இது வரைக்கும் உண்டான லென்த் வந்து பாருங்க 5.2. மறுபடியும் இதுல இருந்து இங்க பாருங்க, செக் பண்ணுங்க. இங்க பாருங்க, இதுல இருந்து இதுக்கான லென்த், அதாவது இந்த இது ஃபுல்லா வந்து 5.2, இது வந்து 1.2. ஓகேங்களா? இங்க பாருங்க, இது வந்து 1.2 பாருங்க. இந்த லைன் இதுல இருந்து இது வரைக்கும் இந்த லைன் தான் இங்க 1.2. வேணா நான் இதை எடுத்து நான் ரிமூவ் பண்ணிடுறேன். சாரி, தப்பா ரிமூவ் பண்ணிட்டேன்.
ஓகேங்களா? இப்போ இதுக்கான லென்த் வந்து 5.2 இந்த ஷார்ட்டஸ்ட் விட்த் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 1.2 குடுத்துருக்காங்க. அவ்வளோதான். இப்போ நம்ப இந்த மாரி இந்த மாரி நம்ம என்ன பண்ணலாம்னா வந்து, இந்த மாரி டைமென்ஷன் செக் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா வந்து, நம்ம குடுத்துருக்க அதாவது குடுத்துருக்க டைமென்ஷனுக்கு ஏத்த மாரி நம்ம டயகிராம் வரைஞ்சிருக்குமான்றத நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்ப இந்த டயகிராமுக்கு ஏத்த மாரி நம்ம இங்க AutoCADல வரைஞ்சுட்டோம். இந்த வீடியோஸ்ல எல்லாம் டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் இந்த வீடியோஸ் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்குலாம் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. எதனா டவுட்டு மத்தபடி வேற ஏதாவது எப்படி எப்படி பண்ணணும்ன்றதெல்லாம் கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா போன தடவ ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா வந்து, நீங்க யூஸ் பண்ற கமெண்ட்லாம் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல போடுங்கன்னாரு. இதுதான் வந்து அந்த வீடியோ நெக்ஸ்ட் வீடியோ இதுன்றனால நான் மேக்ஸிமம் இதுல என்னென்ன கமெண்ட் யூஸ் பண்ணுவேனோ நான் டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன். ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோஸ். தேங்க் யூ.